நமது முன்னவர்கள் அரசர்களாக மண்ணை ஆண்ட போது அவர்கள் உடலை காட்டிக்கொண்டு முறுக்கும் தசையிடையே காட்டிக்கொண்டு வாளும் வேலும் நிற்கிற படங்களை பார்த்த நீங்கள் இப்படி ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்குள்ளே ஒரு மகத்தான மாவீரன் மறைந்திருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வீரன் என்பது என்ன என்ன என்று யோசிச்சு பாருங்கள் என் அன்பு தம்பி தங்கைகளே. மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல எவன் மரணக்கயிற்றுக்கு அஞ்சாமல் கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்ற முழக்கத்தை இந்த நிலத்தில் வைத்த மகன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறக்க கூடாது. இங்கே பேசிய என் தம்பிமார்கள் எல்லாம் பல்வேறு செய்திகளை பதிவு செய்தார்கள். நானே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். தாத்தா என்ற உடனேயே உங்களுக்கு நினைவு வருவது கைரேகை சட்டை ஒழிப்புதான். வெள்ளைக்காரன் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று வென்று வருகிறான், ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி வருகிறான். அவன் ராணுவ வலிமையால் அல்ல, பிரித்தாலும் சூழ்ச்சியால் இந்த நிலத்தவர்களே துரோகிகளாக பயன்படுத்தி வீழ்த்தி வீழ்த்தி வருகிறான். அப்போது தென் மக்கள் தென் மாநிலங்களிலே தென்பகுதியிலே நுழைகிற போது அவனுக்கு இருக்கிற ஐயம், அவன் முதலில் கணக்கெடுக்கிறான். எவன் எவன் போர்க்களத்தில் மூர்க்கமாக உயிருக்கு அஞ்சாமல் மரணத்திற்கு அஞ்சாமல் களத்திலே பாய்வானோ அவனை எல்லாம் முதலிலேயே ஒடுக்க வேண்டும் என்று இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை போடுறான். இதுல முதலே பிரமலக்கல்லருக்கு போடுறான், அப்புறம் ஓராண்டு கழிச்சு மறவருக்கு போடுறான், அதிலே குறவர், வேட்டைக்கார கவுண்டர், இப்படி பல பேர் வேட்டு கவுண்டர் எல்லாருக்கும் போடுறான். பல சாதிகளுக்கு போடுறான், எல்லாம் சின்ன சின்னது. இதுல பெருத்த எண்ணிக்கையில் இருந்தது பிரமலக்கல்லர்கள், படையாட்சிகள், மறவர்கள் எல்லாருக்கும் போட்டான். இதுல தாத்தா ரொம்ப இளவயது, எதிர்த்து போராடுறாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுமே அந்த சட்டத்தின் கொடுமை. பெற்ற தாய் மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவளை பார்க்காமல் இரவில் வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே காவல்துறையிலே கையெழுத்திட்டு காவல் நிலையத்திலே இருக்க வேண்டும். ஊர்தோறும் காவல் நிலையங்களை உருவாக்கினான். ஒரு கொத்தடிமையை போல நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அங்கே வந்து கையெழுத்து போட்டு அங்கே உட்கார்ந்திருக்கணும் ஆண் மக்கள்.